பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான சூழ்நிலையிலே கர்த்தருடைய பேரன்பை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 11 முடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆமாங்க, நாம தப்பு செய்வோம், நாம இடறி விழ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தேவனுக்கு படைக்கும் போதே தெரியும். எல்லாருக்கும் இந்த பூமியில் ஒரு எக்ஸாம் உண்டு இல்லையா? நம்ம எல்லாருமே பெரிய பணக்காரர்கள் வீட்டு பிள்ளைகள் அப்படின்றதுனால படிக்காமல் இருக்கிறது இல்லை. பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் அவங்களெல்லாம் எக்ஸாம்லாம் வைக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அது பாமர மக்களாக இருந்தாலும் சரி, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, படிக்கணும், எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் தாங்க இது. அந்த எக்ஸாமில் தான் அவன் தப்பு பண்ணிட்டான். ஆனால் தேவன் முதல்ல, நீ புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்கவே இல்லைங்க. அவர் முதல்ல கேட்டது, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்கிறார். இந்த வார்த்தை என்னை ரொம்ப அதிகமாக ஆழமாக தொட்டது. பிசாசானவன் தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் இல்லாதது பொல்லாதது சொல்லி பாவம்னு ஒன்று உருவாக்குறது அவனால் மட்டும்தான் முடியும். அவன் இல்லாமல் எல்லா இடங்களும் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய ஒளியில் வாசம் செய்கிற நமக்கு பாவம், பலவீனம் இதெல்லாம் வர காரணம் பிசாசால மட்டும்தான். இது தேவன் நன்கு அறிவார். ஏன்னா ஆதாமுக்கு எவ்வளவு தப்பு செய்ய தெரியாது. ஏன்னா அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருந்த இந்த பிசாசு வந்து இவர்களை வஞ்சித்து அவர்களை பாவத்துக்குள்ளே விட செய்கிறான். அதாவது கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்கிறான். கர்த்தர் மீது அவர்களுக்கு வைத்திருந்த விசுவாசத்தை குலைத்து போடுகிற ஒரு காரியத்தை செய்கிறான். இது ஆதாமை அவன் தனித்து செயல்பட முடியாது. தனித்து அவர்களால் இவ்வளோ யோசிக்க முடியாது. அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பு செய்ய அவங்களால செய்யவே முடியாது. தேவன் நன்கு அறிந்திருந்தார். இந்த எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா படிக்காமல் கூட சிலர் போயிடுவாங்க. போயிட்டதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோன்னா, ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற நினப்பில் பிட்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, பேப்பர்லாம் மாற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏடாவிடமாக மாட்டிக்கிட்டவன் தான் ஆதாமும் ஏவாளும். ஏன்னா அவங்களுக்கு இவன் உதவி செய்யலை, பிரச்சனைக்குள்ளே தள்ளி விடுறான், இன்றைக்கி இந்த இடத்துல ஏமாற்றி பாஸ் பண்ணிட்டு போனாலும் இன்னொரு இடத்துல நம்ம மாட்டிப்போம், வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர முடியாது, இது பெரிய தப்பு அப்படின்ற உணர்வு இல்லாமல் போக செய்த அந்த பிட்டு கொடுத்த பையன் மாதிரி இந்த பிசாசு. பாதி பொய் பாதி உண்மையை கலந்து கலந்து சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பாவத்துக்குள்ளே விழ வைக்கிறான். தேவன் வந்த உடனே, நான் புசிக்க வேணான்னு சொன்னனே, அந்த பழத்தை புசிச்சியா அப்படின்னு அவர் கேட்கல. உனக்கு நிர்வாணி, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யாருன்னு கேட்கிறார். அதனால இந்த பூமியில இடறி விழுந்து கிடக்கக்கூடிய, பாவத்தில் கிடக்கக்கூடிய, பலவீனத்தில் கிடக்கக்கூடிய மனிதர்களைத்தான் தேவன் தேடி வந்தார். தேவனை தவிர பரிசுத்தவான் இந்த பூமியில் இல்லை, வசனம் சொல்லுதுங்க. அப்போ அவர் யாரை தேடி வந்தார்னா, அந்த பரிசுத்தவான் சிங்காசனம் விட்டு இறங்கி தாழ்மையில் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை தமது இரத்தத்தினால் மீட்டு ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றின அவருக்கு தாங்க எல்லா துதி கன மகிமை. அவர் தேடி வந்தது நல்லவங்களை இல்லை. ஏன்னா இங்கே எல்லாருமே நல்லவங்க அவருக்கு தெரியும். யாரால நல்லவங்கன்னா, கர்த்தரோடு இருக்கும்போது எல்லாராலையும் நல்லவங்களாக இருக்க முடியும். கர்த்தரை விட்டு பிரிந்து போகும்போது சுதந்திரம் கொடுக்கப்படுது எல்லாருக்கும். சுதந்திரம் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துகிறவங்க பூமியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, தவறாய் பயன்படுத்துகிறவங்க சிறையில் தண்டனை அனுபவிக்கிறாங்க.
ஆனால் நம்ம தேவன் அறியாமையில தான் என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிச்சு, அவங்க தப்பு செய்கிற ஆள் கிடையாது, அவங்களுக்கு தப்புனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்கிற தேவன். அதனால தான் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். பாருங்களேன், நம்ம இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு, நம்ம உலக பிரகாரமான அற்ப காரியங்களுக்கு, சிற்றின்பங்களுக்கு நாம் நிறைய நேரம் முக்கியத்துவம் கொடுத்து பிசாசின் பக்கம் இழுக்கப்படுறோம். அது பிசாசு தான் பண்ணுதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இந்த உலக இச்சைன்றது ஒரு பிசாசுக்குரிய காரியம். அதனால தான் ஆண்டவரை அவன் 40 நாள் கழித்து சோதிக்கிறான். சோதிக்கும் போது அவன் சொன்ன காரியங்கள்லாம் பாருங்களேன். இந்த கல்லை அப்பமாக மாற்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை மீற சொல்கிறேன். அப்புறம் இந்த ராஜ்யத்தை கொடுக்குற, இந்த பூமியில் உள்ள எல்லா அரசையும் நீ ஆள முடியும், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், இந்த உச்சியிலிருந்து கீழே குதின்னு சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை மீற சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். அப்போ என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும், உலகத்தையே ஆளலாம், நீ எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறான். நான் கர்த்தர் அதை செய்யவே இல்லை. ஏன்னா கர்த்தர் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர். ஏசப்பா தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர். தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்த உண்மையுள்ள மகன். இதை தான் ஆதாமை எவ்வளோ தவற விட்டுட்டாங்க. ஆனாலும் அதை பெரிய தப்பாக தேவன் பார்க்கல. அந்த நேரத்தில் கண்டிச்சார். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நிறைய நேரம் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் பெரிய லெவலில் மதிப்பு தர மாட்டாங்க, அன்பை முழுசாக உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பிரம்பை கையாளுகிற தகப்பனுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்பா அடிக்கிறாரு, அம்மா திட்டுறாங்க, என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, நமக்கு சுத்தமாக பிடிக்கலையே அப்படின்லாம் எல்லாமே தோணியிருக்கும். பிற்காலத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை அப்படி வளர்த்தாங்க, தப்புனா கண்டிப்பாங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு பிற்காலத்தில் சொல்லுவாங்க. தேவனும் அப்படி தான் இங்கே கண்டிக்கிறார். அவருக்கு விருப்பமான பிள்ளைகளை சிரிச்சிக்கிறார், கண்டிக்கிறார், இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவர் அங்கே சாபம் விடலை, முள்ளும் குறுக்கும் சொன்னார், வேர்வையை சொன்னார், பிரசவ வழியை சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் தொடர்ந்து நம்மளை பின்தொடர்ந்து வந்து 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 தகப்பன் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறாரு, அப்புறம் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பேசுகிறாரு. இப்போது கடைசி காலமாக இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரோடு நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கார். அவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அமிச்சார், அதே நேரத்தில் அவரும் நம்ம கூடவே வந்துட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பாசம் அதிகம். பாருங்களேன், நாம் அவரை போய் பரலோகத்திலேருந்து கொண்டு வர முடியாது, ஆனால் அவரே இறங்கி வந்தார். சொந்த பிள்ளையை விட்டுட்டு அப்பா எங்கே போவார்? அப்படி நம்மை நேசிக்கக்கூடிய தகப்பன். எனவே வெளியே சொல்ல முடியாத பாவத்துக்குள்ள, இல்லை மீண்டு வர முடியாத பாவத்துக்குள்ள இருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அது நீங்களாக செய்யலை, உங்களால் பாவம் செய்ய முடியாது. அது இந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறவங்க காட்டுற வழி. அப்பப்போ இழுத்து இழுத்து பள்ளத்துக்குள்ளே தள்ளிடுவான். திருந்தணும்னு நினைப்போம், சொந்த முயற்சியெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. சிலர்லாம் வந்து தவறான பழக்கங்கள்லாம் விட்டுணுன்ட்டு நியூ இயர் அன்றைக்கி முடிவெல்லாம் எடுப்பாங்க. நியூ இயர் அன்றைக்கி சாயந்தரமே அதை முடிச்சிருப்பாங்க, அந்த தப்பை செஞ்சுருப்பாங்க, அந்த தவறான பாதைக்குள்ளே போயிருப்பாங்க. மனுஷன் சுயமாக எதையும் செய்ய முடியாது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறாரு. அதனால தான் அப்பா ஏசப்பா சொல்கிறாரு, நானும் தகப்பனும் இப்போது இணைந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவின் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளில் எனக்கு கொடுத்த பெரிய வெளிப்பாடு. இந்த குற்ற உணர்ச்சிக்குள்ளவே வெறும் பாவ சங்கீதத்தில் மட்டும் பண்ணிட்டு நம்ம தப்பை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் முடியாதுங்க. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவருக்கு தெரியும், ஆதாமுக்கு ஏவாளுக்கு தப்பு செய்ய தெரியாதுன்னு தெரியும். ஏன்னா அவங்க நிர்மாணமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. நிர்வாணமாக இருக்கிறது தெரியறதுனால தான் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. அது தெரியாமல் குழந்தைகள் பிறக்கும் போது எப்படி நிர்வாணமாக பிறக்கும், அந்த குழந்தைய யாராவது அசிங்கமாக பார்ப்பாங்களா? அந்த குழந்தைய கொஞ்சுவாங்க, அந்த குழந்தைய தூக்கி தோளில் வச்சுப்பாங்க, அந்த குழந்தை யூரின் போகலாம், பாத்ரூம் போகலாம், எது போனாலும் தாயும் தகப்பனும் அப்படி பாசமாக பார்த்துப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், தேவன் அப்படி ஒரு குழந்தைகளாக தான் அவங்கள வச்சுருந்தாரு. அப்படி அந்த அன்பான குழந்தைகள் திடீர்னு அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ஐயோ நான் ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கேன்னு சொல்லி ஓடும்பொழுது அப்பாவனுடைய இருதயம் எப்படி பதவதச்சிருக்கும். இந்த தேவனுடைய அன்பு நம்ம ருசித்து பார்க்கணும். இந்த நாளில் வல்லமையாய் தேவன் என்னிடத்தில் பேசுகிறார், அதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இது கர்த்தருடைய அன்புங்க. அவர் இன்றும் நம்மை நேசிக்கிறார். எனவே உங்களுடைய மீள முடியாத பாவங்களிலிருந்து சுய முயற்சியிலே மீண்டு வர முயற்சி செய்யாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் பாவத்தில் விழுந்து கொண்டே இல்லாமல் இருக்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேவன் யாருங்க? இவர் நம்ம அப்பாங்க.
நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளை விட்டு விலகாத ஒரே நல்ல தகப்பன், வாக்கு மாறாத தெய்வம். நாம் அவரை கூப்பிட்டு வர வேண்டியதில்லை. நாம் எப்போ கூப்பிட்டாலும் அவர் பக்கத்திலே இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார், நம்ம நேசிக்கிறார். எப்பயாவது என் மகனே, என் மகளே, என்னை திரும்பி பார்ப்பாயா, நான் உனக்காகவே என்னோடு கூட இருக்கிறேன். ஏதேன் தொட்டு விட்டு உங்களை வெளியே அனுப்பிச்சது உண்மைதான், ஆனாலும் சதா காலமும் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்கிற தெய்வம். இந்த தேவனுடைய அன்பை சொல்லும் பொழுது உள்ளமெல்லாம் உருகுதுங்க. அவருடைய அன்பை ருசித்து முழுமையாக பெற்றுக்கொண்டேன். ஏன்னா என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய எல்லா விதமான மோசமான காரியங்கள்லாம் இருந்தும் கூட தேவன் என்னை தெரிந்து கொண்டார். என்னை ஒரு தீங்கிலும் என்னை கர்த்தர் விட்டுட்டு வந்துடவே இல்லை. அவர் என்னை பின்தொடர்ந்தார், தேடி வந்து, நான் தான் உன்னுடைய தகப்பன், என் மகனே, நான் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறேன், நீ ஒரு நாளும் விழுந்து போவதில்லை, நீ ஒரு நாளும் தலைகுனிய போவதில்லை, நீ ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. ஏதேன் தொட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே பூமியிலே தரக்கூடிய ஆசீர்வாதம் என்னிடத்தில் உண்டு. என் மகனே, உங்களுக்காகவே ஏதேன் தோட்டத்தை படைத்தேன். ஏதேன் தோட்டத்தை விட்டு தவறுதலாக நம்ம தப்பு செஞ்சதுனால வெளியே வந்தோம், கண்டிக்கிறார், அது உண்மைதான். ஆனாலும் வந்து எசாயா 51:3 சொல்கிறாரு, வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன்றார். அவாந்திர வெளியே கர்த்தருடைய தோட்டமாக மாற்றுவேன்னு சொல்கிறார். ஏன் அங்கே வெளியே அனுப்பிட்டு இங்கே வந்து சொல்கிறாருன்னா, நம்மளை விட்டு அவருக்கு வேறு யாரும் இல்லைங்க. நம்மளை நேசிக்கிறவர், நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லை. நம்மை மட்டுமே நம்புகிற தேவன். நாம் நிறைய நேரம் நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டக்கூடாது, ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருலாம் சிலர் சொல்லுவாங்க. தீமையினால் சோதிக்கிற தேவன் அவர் இல்லவே இல்லை. நாம் ஆண்டவர் கையை விட்டுறாமல் இருந்தால் போதும், அவர் அதை தான் எதிர்பார்க்குறார். இந்த அன்பெல்லாம் வார்த்தையில் விவரிக்க முடியாத அன்பாக இருக்கு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. ஆமாங்க, விட்டு கொடுக்காத பேரன்பு அவரிடத்துல. அவர் கோபம் ஒரு சனப்பொழுதுதாங்க. அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் வாழ்நாள் முழுவதும், ஆயுசு முழுவதும் நீடிக்கிறது இல்லையா? இத்தனை 1000 கோடி வருஷங்களை தாண்டியும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். தலைமுறை தலைமுறையும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே தான் இத்தனை 1000 வருஷம் கடந்தும் இந்த தேவனை நம்மளால் துதிக்க முடியுது, உணர முடியுது, ஆராதிக்க முடியுது. நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கீங்களா? கைவிடப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய பாவத்திலிருந்து மீள முடியலையா? இந்த நிமிஷம் இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா கொண்டாடுங்க, கர்த்தரை நன்றியோடு கொண்டாடுங்க. அவர் உங்கள் பக்கத்திலேயே இருக்கார். இனி உங்களால் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு ஜாமீன்லாம் வாங்கிட்டு போலீங்க. ரத்தத்தை சிந்தி நமக்காக சிறையிருப்பையும், நமக்கான பாடுகளையும், நமக்கான துன்பங்கள், நமக்கான துயரங்கள், நமக்கான போராட்டங்கள், நமக்கான அழுத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார் சிலுவையில். நம்மை முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றிருக்கிறார், நம்மை விடுவித்திருக்கிறார். இந்த விடுதலையை பெற்றுக்கொண்டாதாங்க திரும்ப பாவத்தில் விழவே முடியாது. அந்த விடுதலையின் பேர் தான் ரட்சிப்பு. கர்த்தர் என்னை தமது சொந்த ரத்தத்தினால் மீட்டு இருக்கிறார், அவருடைய சொந்த தகப்பன் என்ற அந்த விசுவாசம் இருக்கும் பொழுதுதான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியும். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இது எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போய் சேருமா? இல்லைங்க. ஒவ்வொரு மனிதரிடத்திலும் கிறிஸ்துவை குறித்ததான அன்பு அனுதினமும் சொல்லப்படுகிறது, அனுதினமும் சொல்லப்படுகிறது. உலகெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு வெறும் 11 பேர்கிட்ட தான் சொன்னார். ஜஸ்ட் 11 members. The world change. உலகம் முழுவதும் மாறி இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள், மெய் கிறிஸ்துவர்களை பார்க்கும்பொழுது முகம் பிரகாசிக்குது. கர்த்தருடைய பேரன்பு அங்கே இருக்கு. ஆமாங்க, உண்மைங்க. கர்த்தருடைய சொந்த பிள்ளைகளாகிய நாம கர்த்தரை போலவே அன்பு செய்யக்கூடியவர்களாய் மாறுவோம். அந்த மாற்றத்தின் பேர் தான் இருதயம் மாறப்படுவது. அதனால தான் கர்த்தர் இருதயத்தில் நிறைவினால் வாய் பேசுன்னு சொல்றார். இந்த உலகத்துக்குரிய நிறைவில் இல்லை, கர்த்தருடைய அன்பின் நிறைவில், அவருடைய வார்த்தையினுடைய நிறைவில் நாம் இருக்கும் பொழுது நம்மளை அறியாமலே அவருடைய அன்பை சொல்லிக்கொண்டே இருப்போம். எனவே தேவனுடைய அன்பு இந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நம்மளால் தப்பு செய்ய முடியாதுங்க. அவர் கூட இருக்கும்பொழுது, அவருடைய அன்பில் இருக்கும்போது நம்மளால் தப்பு செய்யவே முடியாதுங்க.
எனவே இந்த தேவனுடைய அன்பை ஆழமாய் உணர்வோம். அது முக்கியமாக ஒரு குறிப்பு. இந்த உலக பொருட்களுக்காக வீடு, வாசல், காரு, பங்களா, என்னவோ பெரிய பெரிய பதவிகள், இதெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை குறித்து மட்டும்தான் வருத்தப்படுறார். இந்த பூமியை குறித்துலாம் வருத்தப்படல. இந்த பூமியை நமக்காக தான் உருவாக்குனார். இந்த வீடு முழுசும், இந்த பூமி முழுசும் அவரது தான். அவர் நமக்காக உருவாக்குனார். அதெல்லாம் கூட அவர் கண்ணுக்கு பெருசாக தெரியல. உன்னை நிர்வாணின்னு சொன்னது யார்? உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன், உனக்காக சிலுவையில் நான் இறங்கி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ ஒரு நாளும் பாவி அல்ல, நீ என்னுடைய சொந்த மகன், நான் எப்படி நீ இருந்தாலும் நான் உன்னை கைவிடாமல் உன்னை தூக்கிக் கொள்வேன்னு சொல்லக்கூடிய தேவன். எனவே இந்த வேலைக்காக, பதவி உயர்வுக்காக, பணத்துக்காக, வீட்டுக்காக, காருக்காக, பங்களாவுக்காக, பொதுமக்களுடைய அந்த பெருமையினுடைய காரியங்களுக்காக நம்ம கர்த்தரை தேடாம, இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்தது, அவர் என்னை நேசிக்கிறபடினால்தான். அவர் என்னை தான் நேசிக்கிறார், காரு பங்களாவை இல்லை. அதெல்லாம் அவர் கொடுக்குற கிஃப்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் நம்மளை நேசிக்கும் போது நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. ஒரு அப்பாவுக்கு சொந்த பிள்ளைய பிடிச்சிச்சுன்னா இதையும் கேட்க வேண்டியதில்லை. அப்பா எப்போவுமே அடுத்த நாளுக்கு என்ன ப்ரிப்பரேஷனும் எல்லாத்தையும் டெய்லி ரெடி பண்ணிகிட்டே இருக்கார். காலைதோறும் அவரது கிருபை புதிதாக உள்ளது. இந்த அப்பாவை சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. எனவே இந்த அன்பான தேவனை, நம்ம சொந்த அப்பாவை, நம்ம இரட்சகரை, நம்ம பரிசுத்த ஆவியானவரை நாம் கொண்டாடுவோம். கர்த்தருடைய அன்பு மகா பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது. நாம் மகா பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறோம். இந்த அன்பின் ஆழத்தை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தரை தொடர்ந்து துதிப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you. Have a good day.